கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மகத்துவங்களிலே மழையும் ஒன்று. இந்த மழை என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நீர். மழை, மின்னல், காற்று, இடி இதெல்லாம் உம்முடைய மகத்துவங்கள். இந்த மழை என்பது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே மழையை கொண்டு நியாய தீர்ப்பையும் கொடுக்கிறீர், ஜனங்களை தண்டிக்கவும் செய்தீர். எனவே இந்த மழை என்பதை பற்றி இதிலே மறைந்திருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக உடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுக்கிறேன். கிரியை செய்யும் உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியிலே மழையானது எப்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதையும், இந்த மழை எப்படி உண்டாகிறது என்பதையும், இந்த மழை எப்படி ஒரு நியாய தீர்ப்பாக அமைகிறது அல்லது அமைந்தது என்பதையும் பார்க்க போகிறோம். இந்த மழை என்பதை 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்ட சத்தியமானது, மழை இளம் பயிரின் மேல பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேலே இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இளம் பயிர் வளருவதற்கு எப்படி தேவனுடைய உபதேசம் தேவையோ அதுபோல மழையானது நமக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. தேவனை பற்றி சொல்லும் பொழுது, காலையில் மந்தாரமில்லாமல் உதிர்த்து மழைக்கு பிறகு தன்னுடைய காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி மனிதனை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இந்த மழையை கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, மழை என்பது அப்பொழுது இல்லை. ஏனென்றால் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில காலங்கள் சென்ற பிறகு முதலாக மழை பூமியின் மேலே பொழிந்தது. முதலாக பூமியின் மேல் மழை பொழிந்ததே ஒரு நியாய தீர்ப்பாக அமைந்து போனது. எப்படி என்று சொன்னால், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி இந்த ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார். அப்படியே பெருமழை பொழிந்தது. ஆழத்திலே ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அந்த மழை நின்ற பிறகு அடைபட்டு போயின. வானத்து மழையும் நின்று போயிற்று என்று ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் என்று சொன்னால், பூமியின் ஆழத்திலே இருந்து நீர் உண்டாகக்கூடிய ஊற்றுக்கண்கள் ஒரு பக்கத்திலே திறந்தது. வானத்திலே இந்த நீரானது தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலே மதகுகள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சமுத்திரத்தில் மதகுகள் உண்டோ, யோனா சொல்லுகிறார் சமுத்திரத்தின் மதகுகள் என்று, அதுபோல வானத்துக்கு மதகுகள் உண்டு. ஏனென்றால் பூமியை தேவன் படைக்கும் பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்திலே, ஜலத்தின் மத்தியிலே ஒரு ஆகாய உண்டு பண்ணி, ஜலத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ஜலமெல்லாம் சமுத்திரமாக காணப்பட்டது.
சமுத்திரம் அந்த வானத்தின் அந்த வான ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலம் பரலோகத்திலே, அதாவது வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது வானத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது, பனித்துளிகளாக, பனிக்கட்டிகளாக. இதோ இப்பொழுது சொல்லப்பட்டது போல வானத்துக்கு மதகுகள் என்று சொன்னால், இந்த வசனம் என்ன கூறுகிறது? மதகுகள் என்று சொன்னால் வானத்திலே கூட நீர் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இதை பல வசனங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் தன்னுடைய மேல் வீட்டறையை தண்ணீர்களால் மச்சுப்பாய் வைத்திருக்கிறார். அவருடைய மேல் வீட்டறை என்று சொன்னால் வானத்திலே தேவன் தங்கியிருக்கிற இடத்தின் மேற்பகுதியை தண்ணீரை வைத்து மச்சுப்பாய் வைத்திருக்கிறாராம். அதாவது அவருடைய சுவாசம் குளிர்ந்த காற்றை கொடுக்கக்கூடியது. அதை நாம் எகிப்தியர் செங்கடலை கடக்கும் பொழுது அவருடைய நாசியின் சுவாசம் தண்ணீரை இரண்டு புறமும் மதிலாக நிற்கச் செய்தது. நடுக்கடலிலே ஜலம் உறைந்து போயிற்று என்று பார்க்கிறோம். இப்படி பனிக்கட்டியாக பூமியை எப்படி அவர் குளிர பண்ணினாரோ அப்படியே வானத்திலும் அவர் அதை சேகரித்து வைத்திருக்கிறார். அதை பனிக்கட்டிகளாக கடைசி காலத்திலே யுத்தம் வரும்பொழுது, ஆபத்து காலத்திலே பிரயோகப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறார் என்று யோபின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த மழையை பற்றிய செய்திகளை நாம் பார்க்கலாம். அடுத்து இந்த மழை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது? ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை தரும், மரங்கள் கனியை கொடுக்கும் என்று லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். இப்படி அது அந்த மழை ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் உன் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தனது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்திலே அவர் தண்ணீரை பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். அதை திறந்தால் அங்கே நல்ல மழை பொழியும். மழை பொழியாமல் இருந்தால் இந்த பூமியானது தன் பலனை கொடுக்காது. அதனால மழை என்பது ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மழை என்ற இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போனால் பூமியானது தன் பலனை கொடுக்காது. அடுத்து, ஒருவேளை தேவன் மனிதர்களுக்கு விரோதமாக திரும்பினால் என்ன நடக்கும்? தேசத்திலே மழையை பெய்ய பண்ணாமல் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்கி வரும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினால் கர்த்தருடைய கை உன் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும் என்று 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் இருந்தால் நமக்கு மழை பொழியும். எனவே இதில் இரண்டும் உண்டு. ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது சாபமாக இருந்தாலும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து பாவம் இல்லாமல் வாழும் பொழுது நமக்கு இந்த ஆசீர்வாதமாகிய மழையை தேவன் தந்தருள்வார். அடுத்து, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டதுனால அது ஒரு பெரிய கர்த்தருக்கு விரோதமான ஒரு பொல்லாப்பு என்று சாமுவேலுக்கும் அது துக்கமாக இருந்தது, தேவனுக்கும் அது துக்கமாக இருந்தது. ஆனாலும்
அதை தேவன் வெறுக்கிறார் அல்லது அது அவருடைய மனதை படுத்தியது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு அடையாளத்தை சொல்லுகிறான் சாமுவேல், தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல். நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் சொல்லும் பொழுது, அப்பொழுது இடியையும் மழையையும் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த மழை என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்க்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் கில்போவா மலைகளே உங்கள் மேல் மழையும் பனியும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. ஏனென்றால் சவுல் அங்கே அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல அவனுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டதே என்று தாவீது புலம்பல் பாடினதை பார்க்கலாம். அப்படியானால் இது ஒரு ஆசீர்வாத குறைவாக, மழை பெய்யாமல் பனி பெய்யாமல் இருப்பது ஒரு ஆசீர்வாத குறைவாக இருக்கிறதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. தேசத்திலே நல்ல மழையை பொழிய பண்ணுவது என்பது அது ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. இப்படித்தான் யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் ஏசா ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் அவருடைய தகப்பன் ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவருடைய தகப்பனாக ஈசாக்கு யாக்கோபை என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் குழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக என்று ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஏசாவை பற்றி ஆசீர்வதிக்கும் பொழுது உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலே இருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். ஆக இந்த பனி மழை என்பதை பற்றியெல்லாம் அது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தாவீதுடைய நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டானது. அப்பொழுது அது சவுலுக்காக இரத்த பிரியனான அவன் வீட்டாருக்காக அது உண்டாயிற்று என்று கேள்விப்பட்டு அந்த தேசத்தில் இருந்ததான அந்த இரத்தப்பழியை நீக்குவதற்காக சவுலின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த ஜனங்கள் கேட்டார்கள். அப்படி கேட்டபொழுது கிபியோனியரை கொன்று போட்ட சவுலின் பிள்ளைகளை அவர்கள் தூக்கி போட்டவுடனே அந்த சாபமானது நீங்கி அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் ரட்டு உடுத்தி கொண்டவளாக ரிஸ்பால் காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை இருக்கிற வசனங்களில் இதை நம்மாலே வாசிக்க முடிகிறது. அடுத்து 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35, 36ஆம் வசனங்களில் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினாலே வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் பொழுது அவர்கள் உம்மை நோக்கி அறிக்கை பண்ணி அவர்கள் விண்ணப்பம் பண்ணினால் இந்த தேசத்திலே நீர் உம்முடைய ஜனத்துக்கு கொடுத்திருந்த தேசத்திலே மழை பெய்ய கட்டளை இடுவீராக என்று ராஜாவாகிய சாலமோன் விண்ணப்பித்ததை பார்க்கலாம். அடுத்து எலியா ஆகாப் இவர்கள் இருவருக்கும் இடையிலே நடந்ததான ஒரு பெரிய சர்ச்சை என்னவென்று சொன்னால், ஆகாப் தேசத்தை விக்கிரக ஆராதனைக்கு எடுத்து விட்டான்.
ஆகாபனுடைய விக்கிரகங்கள் தான் மழை பொழிய காரணமாக இருக்கிறது என்று ஆகாபினுடைய மனைவியாகிய அந்த தேசத்து ராணியாகிய ஏசபேல் 400-450 தீர்க்கதரிசிகளை வைத்துக்கொண்டு பலிபீடங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தார், பலியிட்டு கொண்டிருந்தால், விக்கிரக தோப்புகளை வைத்துக் கொண்டிருந்தார். இந்த மழைக்கெல்லாம் காரணம், மழைக்கு காரணமான தேவர்களை அவர்கள் வழிபடுகிறதுனால தான் மழை பொழிகிறது என்றெல்லாம் சொல்லி பாகாலை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் தேவன் கோபப்பட்டார். மழைக்கு காரணம் தேவன் தான், ஆனால் பாகால் தான் காரணம் என்று சொல்லி அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறதையும் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறதையும் பார்த்து அப்பொழுது எலியாவை அனுப்புகிறார். ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 3 வருடங்கள் கழித்து மீண்டும் தேவன் மழையை பெய்ய பண்ணினார். அப்பொழுதுதான் எலியா அந்த பாகாலி தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி போட்டு தேவனுக்கு பலியிட்டதினாலே மழை பொழிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டு தங்களுடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்பினார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி மழை என்பது சாதாரணமான ஒரு காரியமாக தோன்றினாலும் அது பல சத்தியங்களை அடக்கியதாக இருக்கிறது. அடுத்து பூமியின் மேல் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார் என்று யோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது மழையை தேவன் தான் வருவிக்கிறார். அது தானாக வருகிறதல்ல. அதற்கு காரணம் பாருங்க, மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னல்களையும் அந்த மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார் என்று யோபு 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த மழை எங்கெங்கே பொழிய வேண்டும் என்று அதற்கு ஒரு திட்டத்தை, ஒரு வழியையும், இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படித்தான் போக வேண்டும். மின்னல்களை அவருடைய கையிலே வைத்திருக்கிறார். அவர் கையை திறக்க அந்த மின்னல் போய் அவர் எதை அடிக்க சொல்கிறாரோ அடித்துவிட்டு மீண்டும் அவருடைய கைகளுக்குள்ளே வரும் என்பதெல்லாம் வேதத்திலே இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து மழை என்பதை எப்படி அவர் வருவிக்கிறார் என்று பார்த்தால், அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது என்று யோபு 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூறுகிறது. இந்த நீர்த்துளிகளை ஒரு அணுக்களை போல அப்படியே மேகத்தில் ஏற பண்ணுகிறார். அந்த மேகங்கள் வானத்தில் ஏறெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த மேகங்கள் எந்த காற்றினாலே அடித்து செல்லப்பட்டு எங்கே மழை பொழிகிறதோ, குளிர்கிறதோ அங்கே மழையை பொழிகிறது. இதெல்லாம் தேவனுடைய மகத்துவங்கள், அவருடைய திட்டவட்டமான காரியங்கள் என்பதை வேதமே நமக்கு தெளிவாக கூறுகிறது. அதற்கு பிறகுதான் இந்த செய்திகளை எல்லாம் விஞ்ஞானிகள் பலர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனாலும் அது எல்லாமே வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கிறது. அடுத்து அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். யோபு 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உறைந்த மழையாக இருக்கு. உறைந்த மழை என்று சொன்னால் பனி, கல் மழை என்று சொன்னால் பெரிய பெரிய நீர் கல்லாக பனிக்கட்டியாக மாறுகிற அந்த மழை. நம்முடைய வல்லமையின் பெருமழையையும் நீங்கள் இந்த இடங்களிலே போய் பொழியுங்கள் என்று சொல்லும்போது அது அப்படியே செய்கிறது. அடுத்து உறைந்த மழையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ, கல் மழை இருக்கிற பண்டசாலையை பார்த்தாயோ, ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி அவைகளை வைத்திருக்கிறேன் என்று யோபு 38ஆம் அதிகாரம்
22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யோபை பார்த்து கர்த்தர் கேட்ட கேள்வியை நாம் பார்க்கலாம். தேவன் இருக்கிற இடத்துல உன்னதமான ஸ்தலங்களிலே வானாதி வானங்களுக்கு மேலாக ஒரு பண்டசாலையை அவர் வைத்திருக்கிறாராம். அது ஒரு ஆயுத சாலையை போல இந்த தண்ணீரை எல்லாம் இங்கே இருந்து அவர் உயர வானத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார் அல்லவா, அந்த தண்ணீரை எல்லாம் கல்லாக மாற்றி வைத்திருக்கிறார். கடைசி நாளிலே ஆபத்து காலத்தில் அதையெல்லாம் பிரயோகிக்கும்படியாக அதை நான் வைத்திருக்கிறேன் என்று தேவனே சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி இந்த பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ என்று யோபு 38ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தேவன் யோபை பார்த்து கேட்கிறார். இப்படி இந்த பனித்துளிகளை எல்லாம் ஜனிப்பிக்கிறவர் தேவன்தான். இதற்கு மழைக்கும் ஒரு தகப்பன் என்று சொன்னால் எல்லாருக்கும் தகப்பனாகி தேவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறார். அடுத்து சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் வானங்களிலே குமுறினார், தமது சத்தத்தை உன்னதமானவர் துணிக்கப்படினார், கல் மழையும் நெருப்புத்தழலும் பொழிந்தன என்று பார்க்கிறோம். அவருடைய சத்தம் இடியின் இடி, அவருடைய குமுறல், அவருடைய சத்தம், அவருடைய பெருந்துணி, இதுதான் இடியாக பொழிகிறது, மழையாக பொழிகிறது, மின்னலாக வருகிறது. இப்படி எல்லாமே அவருடைய மகத்துவங்கள் என்பதை வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், தானியத்தை விளைவிக்கிறீர் என்று சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படி பூமியை அவர் விசாரித்தாதான் தண்ணீர், அதற்கு நீர் பாய்ச்சுகிற தேவன் அவர். எங்கெல்லாம் மழை பொழிய வேண்டுமோ, எங்கெல்லாம் நீர் தேவையோ, எல்லா இடங்களிலும் நீர் தேவையான இடமாக இருந்தாலும் தேவையில்லாத இடமாக இருந்தாலும் எல்லா இடத்திற்கும் எப்படியாக இருந்தாலும் நீர் தேவையா இருக்கிறதா இல்லையா என்று அவர் பார்க்கறதில்லை. ஏனென்றால் அங்கே இருக்கிற ஜீவராசிகள் உண்டு, அங்கே இருக்கிற தாவரங்கள் உண்டு. அப்படி எல்லாவற்றுக்குமாக அவர் செய்கிறார். படைசால்களுக்கு தண்ணீர் அடித்து மழைகளால் அதை ஆசீர்வதிக்கிறார், பயிரை ஆசீர்வதிக்கிறார் என்றெல்லாம் நம்மாலே சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்து சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன ஒரு சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். சுதந்திரம் என்று சொன்னால் அவர் கொடுத்த தேசம், அது மழை இல்லாமல் இழைத்து போன நேரத்தில் அந்த சுதந்திரத்தை அவர் காப்பாற்றி திடப்படுத்தி சம்பூர்ணமான மழையை பொழிந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றி சொல்லும் பொழுது பூமியை நினைக்கும் தூறலை போல புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போல தேவன் இறங்குவார் என்று சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்து எகிப்திலே அவர் செய்த காரியங்கள், கல் மழையினாலே, ஆலங்கட்டியின் மழையினாலே எல்லாவற்றையும் அவர் அழித்தார் என்றும், அவருடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார் என்று சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 47-48ஆம் வசனங்களில் பார்க்க முடிகிறது. இதற்கு அவர் எகிப்தியரை தண்டிக்கிறதற்கு காரணம், அவர் தம்முடைய ஜனங்களை அவர்கள் பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவருடைய இருதயத்தை மாற்றினார். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எகிப்திலே வாதைகளை தேவன் கொடுத்தார். அதற்கு காரணம், அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள், அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். பார்வோன் தேவனுடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தினான். காரணம், அவர்களுடைய இருதயத்தை தேவன் மாற்றுவதற்கு காரணம், அந்த தேசத்தையும் ஜனங்களையும் தண்டிக்க ஒரு முகாந்திரத்தை தேவன் ஏற்படுத்தினார். இதைத்தான்
சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 27 அல்லது பிறகு 32 ஆகிய வசனங்களில் பார்க்க முடிகிறது. காமின் தேசத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். மலைகளை கல்மழையாக்கி ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார். இதெல்லாம் இந்த சாதாரணமான ஒரு மழை என்று நாம் நினைக்கிறோம், ஒரு கல்மழை என்று நினைக்கிறோம், மின்னல் இடி என்று நினைக்கிறோம். எல்லாமே தேவனுடைய மகத்துவமான காரியங்கள். அடுத்து பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறார். இந்த உறைந்த மழை என்று சொல்வது பனி. பஞ்சு போல அப்படியே அந்த மழையானது பஞ்சு போல உறைந்து அது லேசாக அப்படியே சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறாராம். சில இடங்களுக்கெல்லாம் பனியாக பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய சில தாவரங்கள் உண்டு. அதன் மேலே அவர் பனியை போல அப்படியே இறங்குகிறார். லீபனோன் வனத்தின் மேலே பனியை போல இறங்குகிறார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதை பார்க்கலாம். சில இடங்களுக்கு நீர் அதிகமாக தேவைப்படாது, லேசான நீர் தேவைப்படும். அந்த இடங்களிலே பனியை போல தூவுகின்ற அந்த ஒரு புகை மூட்டத்தை, மேக மூட்டத்தை, அந்த பனி மூட்டத்தை தேவன் தருகிறதை பார்க்கலாம். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். சில இடங்களிலே அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற வெப்பத்தினால இந்த பனியெல்லாம், பனிக்கட்டிகளெல்லாம் உருகி நீராக ஓடும்படி செய்கிறார். அவர் தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் அப்படியே உருகி ஓடும் என்று சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று என்று 148ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படி அக்னியாகவும் கல்மழையாகவும் உறைந்த மழையாகவும் மூடு பனியாகவும் எல்லாமாக இருக்கிற அந்த மழை எல்லாமே தேவனுடைய காரியங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தனது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார் என்று ஏசாயா 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் கவனமாக நாம் கேட்கும் பொழுது நிலத்திலே விதைக்கும் விதைக்கு மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும் என்றெல்லாம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கூறுகிறது. ஆயிர வருட அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், பிரபுக்கள் நியாயமாக ஏதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை இருக்கிற வசனங்களில். ஆனாலும் காடு அழிந்து போகும்படியாக கல்மழை பெய்யுமா, மாடுகளையும் கழுதுகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலே விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்றெல்லாம் அந்த காலத்தை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரெல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர் என்று எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகிறார். இப்படி மழையை பொழிவிக்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு மாத்திரம்தான் உண்டு, மற்றவர்கள் செய்ய முடியாது. எனவே இந்த மழைக்கு காரணமான தேவனை வழிபட வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து
இந்த மழை பொழியவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இந்த மழை பொழிதல் என்பது ஒரு ஆசீர்வாதமாகவும் அதே நேரத்தில் அதுவே ஒரு நியாய தீர்ப்பாகவும் தண்டனையாகவும் இருக்கிறது. என் உக்கிரகத்திலே கொடிய புசற்காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன், கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் பெருங்கல் மழையும் சொரியும் என்று எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, தேசத்தை பார்த்து சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பொழியும். இப்படி தேவனுக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது ஆசீர்வாதமான மழை பொழியும். அல்லது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கு கொள்ளை நோய், ரத்தம் சிந்துதல், மேலும் வெள்ளமாக அடிக்கிற மழை, பெருங்கல் மழை, அக்னியும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது அப்பக்குறைவு உண்டாகும். அப்படி நான் அப்பக்குறைவு உண்டு பண்ணினேன், நீங்கள் அப்பொழுதும் திரும்பவில்லை என்று ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. இப்படி மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரு பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. கருக்காயிலே விஷப்பணினாலே உங்களை தண்டித்தேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பவில்லை. எகிப்திலே உண்டானதற்கு ஏற்ற கொள்ளை நோயை உங்களுக்குள்ளே அனுப்பினேன், நீங்கள் திரும்பவில்லை. சோதம் குமாராவை கவித்து போட்டது போல கவித்து போட்டேன், நீங்கள் மனம் திரும்பவில்லை. இப்படியெல்லாம் தேவன் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். கடைசியில 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது ரத்தம் கடந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. மரங்களிலே 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புலெல்லாம் எரிந்து போயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் வேதத்திலே மழையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம், மழை என்பது ஒரு பக்கத்திலே ஆசீர்வாதமாகவும் மறுபக்கத்தில் அது ஒரு நியாய தீர்ப்பாக, ஒரு தண்டனையாகவும் இருக்கிறது. எனவே தேவனுக்கு பயந்து, ஒரு கட்டளைகளுக்கு பயந்து அவற்றை கை கொண்டு நடக்கும் பொழுது அவரே முன்மாறி பின்மாறி மழையாக இருக்கிறவர். நமக்கு முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் ஊற்றுவார். ஒரு பயிர் நன்றாக விளைய வேண்டுமானால் முன்மாறி என்று சொன்னால் விதைக்கும் பொழுது, விதைக்கிறதுக்கு முன்பு மழை இருக்கும். அறுப்பு காலத்திலே, அறுக்கக்கூடிய காலத்திலே மழை பெய்தால் அது கெட்டு போகும். அதனால தான் அறுப்புக்கு ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்பு ஒரு பின்மாறி மழையை ஊற்றுவார். இதைத்தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்மாறி மழையை பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அறுப்பு காலத்திற்கு முன்பு நாம் இருக்கிறோம். அதனாலே ஒரு பின்மாறி மழை என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான, ஒரு வல்லமையான அபிஷேகம் பூமியில் ஊற்றப்பட வேண்டும். ஏனென்றால் நன்றாக முற்றி விளைந்த பயிர்களாகிய பரிசுத்தவான்களாகிய நம்மை அவர் அறுவடை செய்து எடுத்துக்கொண்டு போவார், பதரையோ அக்னியிலே போடுவார் என்று வேதம் சொல்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, ஒரு மழையை, ஒரு பெரிதான அபிஷேக மழையை ஊற்றும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, ஒரு பெரிய முன்மாறி மழையை கொடுத்திருக்கிறேன், இப்பொழுது ஒரு பின்மாறி மழையை ஊற்றும் ஆண்டவரே, ஒரு பெரிய அபிஷேகத்தினாலே நிரப்பும். இந்த மழை ஆசீர்வாதமாக பூமிக்கு இருக்கிறது போல பரிசுத்தாவினுடைய அபிஷேகமும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதை பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகையில காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.